காவிரி தண்ணி ஒழுங்கா வந்துச்சுன்னா நல்ல உணவு உற்பத்தியை பண்ணி எல்லாத்துக்கும் நல்ல உணவை கொடுப்பாங்க விவசாயி. அதை யாரும் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க அரசியல்வாதி. இந்த இவ்வளவு கஷ்டத்துக்கு காரணமே அரசியல்வாதி தான். தமிழ்நாடு பாலைவனமா ஆகிவிட்டால் இங்க டெல்டாவில் மீத்தேன் எடுக்கலாம், பெட்ரோல் எடுக்கலாம், டீசல் எடுக்கலாம். அதை என்ன நினைக்குது மத்திய சர்க்காரும், தமிழ்நாடு எப்படியாவது பாலைவனம்னா போகணும்னு நினைக்குது. இதில் விவசாய காப்பாற்றினாதான் நாளைக்கு அவங்க பிள்ளையெல்லாம் காப்பாற்ற முடியும். நான் சேத்துல கை வச்சாதான் அவங்களாம் சோத்துல கை வைக்க முடியும். அது இப்ப தெரியல அவங்களுக்கு. தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். இப்போ நம்ம பார்க்குற 21லயும் மேகதாதுக்கு எதிராக ஒரு தனி தீர்மானம் கொண்டு வரப்பட்டது, பேரவையில் கொண்டு வருது. இந்த அரசும் ஒரு தனி தீர்மானத்தை கொண்டு வராங்க. அரசு மாறுது, ஆட்சிகள் மாறுது, தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகிறது. நிறைவா நமக்கு என்ன கிடைக்குது, என்ன நடக்குது? ஐயா, ஒரு நாடு பலம் பொருந்திய நாடுன்னா அது இராணுவத்தால் அல்ல. எவ்வளவு பெரிய இராணுவம் இருந்தாலும் ஒரு 5 நாளைக்கு சோறு போடலன்னா அவங்க அங்க இருப்பாங்களா? உடியாந்துருவாங்க. உணவு உற்பத்தியில் தன்னிறைவு பெற்றிருப்பது தான் பலம் பொருந்திய நாடு. ஐயா சொன்ன மாதிரி PL 480 அந்த காலத்துல உணவு இறக்குமதி ஆச்சு. அப்ப இங்க உணவு இல்லாம எலிக்கறியை திங்க சொன்னாங்க. எல்லாத்தையும் எலிக்கறியை திங்க சொன்னாங்க. இன்றைக்கு இந்த தண்ணி, காவிரி தண்ணி ஒழுங்கா வந்துச்சுன்னா நல்ல உணவு உற்பத்தியை பண்ணி எல்லாத்துக்கும் நல்ல உணவை கொடுப்பாங்க விவசாயி. அதை யாரும் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க அரசியல்வாதி. இந்த இவ்வளவு கஷ்டத்துக்கு காரணமே அரசியல்வாதி தான். விவசாயி சேராதது தான். வெறும் 90,000 ஏக்கர் சாகுபடி பண்ண கர்நாடகா இன்னைக்கு 25 லட்சம் ஏக்கர் 3 போகம் பண்ணுது. 35 லட்சம் 30 லட்சம் ஏக்கர் சாகுபடி பண்ண நம்ம இன்னைக்கு 7-8 லட்சம் ஏக்கர் ஒரு போகம் சாகுபடிக்கு கெஞ்ச வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. இதுக்கு 2 காரணங்க ஐயா. கர்நாடகாவில் பிஜேபியும் காங்கிரஸும் மாறி மாறி வர்றாங்க. டெல்லியில் அவங்க தான் இருக்காங்க. இங்கே அவங்க நுழைய முடியல. ஒரு காரணம். அதனால தமிழ்நாட்டை மதிக்க மாட்டேங்க மத்திய சர்க்கார். 2வது காரணம், தமிழ்நாடு பாலைவனமாக ஆகிவிட்டால் இந்த தண்ணி வராமல் போயிடுச்சுன்னா இங்கே டெல்டாவில் மீத்தேன் எடுக்கலாம், பெட்ரோல் எடுக்கலாம், டீசல் எடுக்கலாம், எல்லாம் எடுக்கலாம். அதனால மத்திய சர்க்காருக்கு நன்மை இருக்கு. அதை என்ன நினைக்குது மத்திய சர்க்காரும், தமிழ்நாடு எப்படியாவது பாலைவனம்னா போகுதுன்னு நினைக்கிறாங்க. உச்சநீதிமன்ற உத்தரவை மதிக்கலைன்னா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போடணுமா இல்லையா தமிழக சர்க்காரு? இப்போ ஏன் இந்த 5 மாதத்துக்கு 12.75 டிஎம்சி தண்ணி திறக்கல கேட்கணுமா இல்லையா? போன மாதம் 91.9 டிஎம்சியை திறக்கணும் கேட்கணுமா இல்லையா? இந்த மாதம் 31 டிஎம்சிக்கு கேட்கணுமா இல்லையா? ஏன் சார் கண்டெம்ட் கோர்ட் போட மாட்டேங்கிறாங்க? ஏன் சார் அவன்கிட்ட 1 லட்சம் கோடி நஷ்டஈடு கொடுத்து விவசாயி வாங்கி தர மாட்டேங்கிறாங்க? இங்கே மேகதாதுவை கட்டினான்னா 13,000 ஏக்கர் ஃபாரஸ்ட் எல்லாம் அழியுது. ஃபாரஸ்ட் அழிஞ்சுன்னா சுகாதார அமைப்பே அழிஞ்சு போயிறாங்க. அங்கே விவசாயத்துக்கு தண்ணி இல்லைங்கிறான். அங்கே தேக்கக்கூடாது. ராசிமலை கட்டினா நாயங்கிறாங்க. நமக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல் ஆகுங்கிறாங்க. தண்ணி வேஸ்ட்டாக கடலுக்கு போகாமல் தேக்கி வச்சக்கூடாது. அது வேணாம் சார். நீங்கள் 400 கிலோமீட்டர் தமிழ்நாட்டில் ஒடியாருது தண்ணி. காவிரி கொள்ளடம் இருக்குது. 10 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டினா எவ்வளவு வெள்ளம் வந்தாலும் அங்கங்கே 1/2 டிஎம்சி 1 டிஎம்சி தேக்கிட்டா நிலத்தடி நீர் மட்டும் அதுக்கு தடுப்பணை கதவனே வேணாம், தடுப்பனே கட்டலாம் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இப்போ முசிறி டு வாத்தலை கொள்ளடம் பிரியிற இடம் ஒரு 10-15 கிலோமீட்டர் 16 கிலோமீட்டர். அந்த 16 கிலோமீட்டரில் முதல்ல தண்ணி 20 அடி ஆழத்தில் இருந்துச்சு. ஒரு 50,000 தென்னை மரம் இருந்துச்சு. ஒரு 10,000 பனைமரம் இருந்துச்சு. அந்த 50,000 தென்னை மரம் பனைமரம்லாம் காஞ்சி போச்சு சார். இன்னைக்கு அதை பற்றி எந்த அரசியல்வாதியாவது கவலைப்படுறாங்க சார்? அந்த தண்ணியை அங்கே போய் எல்லாம் மணல் திருடல் தான் இருந்தாங்க. மாறி மாறி மணலை திருடி அள்ளி 25 அடி ஆழம் காவிரிலேருந்து மணல் அள்ளி இந்த மரமெல்லாம் காஞ்சி போச்சு, பனை மரமெல்லாம் காஞ்சி போச்சு. எங்களுக்கு அரசியல்வாதிகள் திரும்பி பார்க்க வேண்டும். எங்களுக்கு எங்களை விவசாய காப்பாற்றினாதான் நாளைக்கு அவங்க பிள்ளையெல்லாம் காப்பாற்ற முடியும். எல்லாத்துடைய பிள்ளைய காப்பாற்றினா நல்ல உணவு கொடுக்குறவன் விவசாயி. நான் சேத்துல கை வச்சாதான் அவங்களாம் சோத்துல கை வைக்க முடியும். அது இப்போ தெரியல அவங்களுக்கு. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா இந்த சமுதாயம் அழிய போகுது.
பாருங்க, வெளிநாட்டிலேருந்து இப்போ அமெரிக்காவில் அக்ரிமெண்ட் போட்டு உணவு கொண்டு வர போகிறான். அந்த அமெரிக்கா உணவெல்லாம் என்ன சார் சொல்லுங்க சார்? அவ்வளவுமே ஜெனட்டிக்கலி மாடிஃபை சீடு சார். எங்களை காப்பாற்றணுன்னா சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போடுங்க. நீங்கள் கேஸ் போட்டு 1 லட்சம் கோடி நஷ்டம் எடுக்கலுங்க. எங்களுக்கு தண்ணி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் படி இதை வரலையும் நீ 53 டிஎம்சி திறந்து விட்டுருக்கணும். இன்னும் வரலையும் ஏன் திறந்து இல்லை? அதுக்காக கேஸ் போட்டு 1 லட்சம் கோடி நஷ்டம் எடுக்கலுங்க. தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.